இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் சிலைக்கு சூரிய கிரகண நாட்கள்லையும் பிரதேச நாட்கள்லையும் ஒரு பாம்பு வந்து வில்வி இலை கொண்டு அபிஷேகம் செய்யுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வழிபடுறது மட்டும் இல்லாமல் தன்னோட சட்டையை கழட்டி சிவபெருமானுக்கு மாலையை அணிவிச்சிட்டு போதான். வந்து மறுபிறவி மறு ஜென்மம் இல்லை அப்படிங்கிறத இந்த கோயிலை வந்து மிதிக்க முடியும். இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு தடவை வந்துட்டு போனாலே உங்களோட 21 தலைமுறையும் செல்வந்தரா வாழ்வதற்கு இங்க இருக்க சிவபெருமான் வழிவகுக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரம் யாராலும் இங்க தரிசிக்க முடியாது. பிராப்தம் பூர்வ ஜென்மால புண்ணியமனவா மறுபிறவி அதவா இங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐதீகம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சக்தி டிராவலர். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அதிசயம் நிறைந்த சிவனாலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஸ்ரீ சமேத வேதாந்த நாயகி அம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கும் பக்கத்துல திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊருக்கும் பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க எப்படி வரணும்னா கும்பகோணத்துல இருந்து நம்பர் 22ன்னு ஒரு பஸ் இருக்கும், ஐயப்பன் சுவாமின்னு போட்டு. அந்த பஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா திருநாகேஸ்வரத்துல இறங்கிடுங்க. அங்கிருந்து உங்களுக்கு ஆட்டோ வசதி இருக்கு. இந்த கோவில்ல முக்கியமா என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு தடவை வந்தாலே உங்களுக்கு வந்து மறுபிறவி வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. கோவில்ல இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். வாங்க நம்ம இப்போ இந்த கோவிலை போய் சுத்தி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து யாராவது புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிங்க. கோவில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா முருகர் பாத்தீங்கன்னா வள்ளி தேவனை காட்சி அளிக்கிறாரு. எனக்கும் பின்னாடி இருக்கிற இந்த கதவை கொஞ்சம் பாருங்க. இந்த கதவு சூரியன் தோற்றத்தில் அமைஞ்சிருக்கும். ஏன்னா சூரிய கிரகத்தன்னைக்கு இந்த கதவு வழியா போயிட்டு நீங்க சிவபெருமான வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மறுபிறவி கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப கோவிலோட முன்பகுதியில் இருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கு இல்லைங்க. இந்த கோவில் என்னதான் பழமையா இருந்தாலும் இந்த கொடிமரம் மட்டும் புதுசா இருக்கு. ஏன்னா கடலூர்ல இருந்து ஒரு பக்தர் வந்து தன்னோட வேண்டுதல் நிறைவேறதுனால இந்த கோவில்ல இந்த கொடிமரத்துக்கு பித்தளையில தகடு மாட்டிருக்காரு. இப்ப நீங்க பாக்குற இந்த நந்தி சிலைக்கு ஒரு காது இருக்காது. ஏன்னா விஷ்ணு பகவான் கடல் நீரால இந்த உலகத்தையே மூழ்கடிச்சப்ப இந்த ஒரு கோவில் மட்டும் ஒளிரூபமா மின்னுச்சான். ஏன்னா சிவபெருமான் இந்த இடத்துல ஒளிரூபமா காட்சி அளிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நந்தி பகவான் இந்த சிவபெருமானோட ஒளியை பாக்குறதுக்கு ஓடி வந்தப்ப கால் தவறி கீழே விழுந்து ஒரு காது மட்டும் அடிபட்டு அப்படியே உள்ள போயிடுச்சான். அதனாலேயே இந்த நந்தி சிலைக்கு ஒரு காது வந்து இருக்காது. அப்ப சிவபெருமான் சொன்னாரா நந்தி பகவானை பார்த்து, வருத்தப்படாத, இங்க வர்ற பக்தர்கள் உன்னுடைய அந்த இடது காதுல என்ன குறைகளை சொல்றாங்களோ அதை நேரடியா நானே கேட்பேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்க இந்த நந்தி கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் அது சிவபெருமானே காது கொடுத்து கேட்பாராங்க. நம்ம இப்போ வந்து கோவில் உள்ள வந்திருக்கோங்க. நம்ம கோவிலுக்கும் வலது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காசி விஸ்வநாதர் இருக்காரு. ஸ்ரீ விசாலாட்சி அம்மனை நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக காசியிலேருந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் சனீஸ்வர பகவானை பார்க்க முடியாது. இங்கே எதுக்காக சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு சனி தோஷம் பிடிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவரை பிடிக்க வந்தப்போ ஒரு மரத்துக்கும் பின்னாடி சிவபெருமான் வந்து ஒளிஞ்சிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சொல்லுவாராம், என்னையை பார்த்து இந்த உலகத்தையே ஆள்ற இந்த சிவபெருமான் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படிங்கிற ஆணவத்தோட சிரிச்சிட்டு இருந்தாராம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை கேட்டு சிவபெருமான் இவ்வளோ ஆணவம் உனக்கு இருக்கான்னு காலபைரவரோட ரூபம் கொண்டு இந்த சனீஸ்வர பகவானை இந்த இடத்துல கிழிச்சு எரிஞ்சார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காலபைரவர் சிலை இருக்கும். ஒன்று சாந்தமாக சின்னதாக இருக்கும், ஒன்று அகோர ரூபத்தில் கோபமாக இருக்கும். ஏன்னா கோபமாக இருக்கிற இந்த காலபைரவர் சிலை பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை அடிச்சப்போ இருந்த ரூபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேதாந்த நாயகி வந்து பார்த்தீங்கன்னா பல வேதங்களை சொல்லி சிவபெருமானை சாந்தமாக்கி காலபைரவரை சாந்தமாக்குனாங்க. அதனால தாங்க இந்த இடத்துல இருக்கிற வேதாந்த நாயகிக்கு பல வேதங்களை கூறுறதுனால வேதாந்த நாயகின்னு பேர் வந்துச்சு.
அதனால தான் இந்த இடத்துல ஒரு சனீஸ்வர பகவான் சிலை, 2 கால பைரவர் சிலை கூட இருக்குது. பிரதேச நாட்களில் இந்த கதவு வழியாக நீங்கள் இந்த சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபிறவே கிடையாதுன்னு இந்த கோவிலில் சொல்லப்படுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கதவு வழியாக வந்து நீங்கள் ஒரு தடவை வரணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிவபெருமான் தாங்க இந்த இடத்துல மூலவராக காட்சியளிக்கிறாரு. இந்த கோவிலுக்குலாம் நீங்கள் நினச்சா கூட வர முடியாது, ஏன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்ற தலம். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வரணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ருத்ராட்ச சிலை மேலே ஒரு பாம்பு வந்து சட்டையை கெளுட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் வந்த ஒரு நியூஸுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் தாங்க இங்கே இருக்கிற பாம்பு வந்து வில்வ இலை கொண்டு இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த காட்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பாம்பு வந்து எதன வழியாக வருது, எதன வழியாக போகுது, அப்படியே காட்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு அதிசய காட்சிங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கோடி புண்ணியம் வேண்டும். அந்த வில்வ மரத்தில் அந்த நாகப்பாம்பு வில்வ இலை அப்படியே பறிக்குது பாருங்கள். எவ்வளோ அதிசயம் பாருங்கள் இந்த காட்சிலாம். இந்த புகைப்படத்தில் பாருங்கள், நாகப்பாம்போட மேலே காட்சி அடிக்குது பாருங்கள். இந்த காட்சி பார்த்தீங்கன்னா அத்திரி மகரிஷி ருத்ராட்சங்களை கொண்டு அபிஷேகம் செய்த காட்சி இந்த சிவபெருமானுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட சட்டையை அப்படியே நாமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலவரோட ருத்ராட்ச கவசம். இந்த கவசத்தோடு நீங்கள் இந்த மூலவரை வந்து தரிசிச்சிங்கன்னா உங்களோட பரம்பரையான 21 தலைமுறையோட அந்த செல்வ செழிப்போடு வாழறதுக்கான வழியை வந்து இங்கே இருக்க சிவபெருமானுக்கு கொடுக்குறாருன்னு நம்பப்படுது. வந்து சிவபெருமானையும் வேதாந்த நாயகியும் வணங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பின்னால் பாருங்கள் தட்சிணாமூர்த்தி வந்துருக்காங்க. இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா அன்னதான தட்சிணாமூர்த்தியை நம்மளுக்கு வந்து காய்ச்சிருக்கிறாரு. ஏன்னா எல்லா சிவன் கோவிலும் தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா சித்தர்களோட கீழே இருந்து மரத்தடியில் இருப்பார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா இவர் வந்து அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா வேதாந்த நாயகி தான். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறையை தேர் மாதிரி வந்து கட்டி இழுக்கிறாங்க. இங்க 2 பாம்பு டான்ஸ் ஆடும். எங்க அந்த மரத்துக்கிட்ட பாக்குறாங்க. டான்ஸ் ஆடுமா? வா காட்டு. நேத்துல கொஞ்ச நாள் முன்னாடி குடிச்சிருப்பாங்க. 2 பாம்பு இதுதான் சுத்திட்டு வருது. இந்த இடத்துலயா? எவ்வளவு பெரிய பாம்பு? இந்த மரத்துல தான் இந்த வில்வ இலையை பறிச்சுட்டு போயிட்டு எந்த மரம் காட்டு. இந்த மரத்துல தான் வில்வ இலை பிடிக்குமா? மக்களே, இந்த மரத்துல தான் அந்த பாம்பு வந்து வில்வ இலையை பறிச்சுட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். நீங்க பாத்துருக்கீங்களா பாம்பை? பேசு. 2 பாம்பு டான்ஸ் ஆடுறாங்க. 2 பாம்பு டான்ஸ் ஆடுறா. வேற என்ன பாத்தீங்க? இந்த உள்ளக்க வந்து நிறைய போட்டோஸ்லாம் இருக்குல்ல, பாம்பு வந்து அபிஷேகம் செஞ்ச மாதிரி. அதெல்லாம் நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? அது நேர்ல பாக்கணும். நைட்ல மத்தியான டயத்துல வந்து பண்ணுங்க.
வாழ்க்கையில வந்து மறுபிறவி மறு ஜென்மம் இல்லை அப்படிங்கிறத இந்த கோயிலை வந்து மிதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு குறிப்பா பார்க்க போனா அகஸ்திய மாமுனிவர் வந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு அதிக முறை முயற்சி பண்ணியிருக்கார். ஈசனே வந்து அகஸ்தியரை தடுத்திருக்கார். ஏன்னு கேட்டா அகஸ்தியர் இங்க கால் வச்சுட்டா அவருக்கு மறுபிறவி இருக்காது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால. அதே மாதிரி இது வந்து இந்த கோயிலுக்கு வழிபட்டுட்டு போனாங்கன்னா 21 தலைமுறைக்கு வந்து சாப விமோச்சனம், அவங்க செய்த பாவங்களோ அவங்க பூர்வீக கர்மாக்களோ நீங்குங்கிறது புராண வரலாறு. இதெல்லாம் வந்து அந்த முன்னால வந்து பதிவு பண்ணி இருக்காங்க போர்டுல. அதே மாதிரி ஆண்டுக்கு 2 முறை வந்து இந்த சூரிய வாயில் தேர் மாதிரி இருக்கும். மித்த கோயிலை விட இந்த கோயில்ல வந்து தேர் மாதிரி சூரிய மண்டல நுழைவாயில்ல பிரதோஷம் அன்னைக்கு வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு, மாசத்துக்கு 2 ட்ரிப்பு இந்த நுழைவாயில் ஓப்பன் ஆகும். இந்த நுழைவாயில மிதிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாவ விமோச்சனம் சாப விமோச்சனம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த வழியில போறவங்களுக்கு இனி அடுத்த 21 தலைமுறைக்கு செல்வந்தர்களா, அதாவது கஷ்டம் இல்லாம அவங்க குடும்பம் இருக்குங்கிறது அந்த தலவரலாற்றுல இருக்கு. இங்க சிறப்பு என்னன்னா ருத்ராட்ச அபிஷேகம். சிவனுக்கு வில்வ அபிஷேகம், மலர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அர்ச்சனை இங்க வந்து ருத்ராட்சத்தினால அபிஷேகம் பண்றாங்க, அர்ச்சனை பண்றாங்க. அர்ச்சனை பால் அபிஷேகம் பண்றாங்கல்ல, அதே மாதிரி பீடம் இதெல்லாம் வந்து ருத்ராட்சத்தினால ஆயிருக்குது. அது வருஷத்துல ஒருக்கா வந்து நிரமண வரையில அதை வந்து மாத்தி வைப்பாங்க. அது இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுவோம். இப்ப இந்த லிங்கத்துக்கு வந்து ஒரு நாகம் வந்து பூஜை செய்யணும். அது சில காலத்துக்கு முன்னால 2017 நினைக்குங்க, 17ன்னு இப்போ இது பண்ணிக்குது. அப்ப போட்டோ வச்சிருக்காங்க. இப்போ வருதான், ஆனா யாருக்கு கண்ணுக்கு தெரியாது இல்ல. அப்ப வந்து இந்த வில்வ மரம் இங்க ஒண்ணு இருக்கு. அந்த வில்வ மரத்துல வந்து இலையை கொண்டு வந்து 3 முறை, ஒரு முறை நடந்தா அசம்பாவிதம், ஏதோ ஒண்ணு வந்து வாயில சிக்கி இருக்கும், கீழே தூக்கி போட்டிருக்கலாம். 3 முறை இங்க வந்து எடுத்துட்டு போய் மேல போட்டிருக்குது. அதையும் வந்து பொதுமக்கள் பார்த்திருக்காங்க, ஐயர் பார்த்திருக்காங்க. அதைய வந்து ஆவணப்படமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ருத்ராட்சம் லிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிங்கத்து மேல இந்த ருத்ராட்சம் இது சுத்திலும் இருக்கும். அது மேல ஏறி படுத்து அதனுடைய சட்டையை கழட்டி இருக்கு. அது வந்து அந்த சட்டை வந்து அகஸ்திய மாமுனிவர் வர முடியாத காரணத்தினால சர்ப்ப வடிவுல வந்ததா வந்து நம்பப்படுது. அவர் நேர்ல வர முடியாதனால மறுபிறவி எடுத்து சர்ப்பமா வந்து வணங்கிட்டு போனதாக சொல்றாங்க. வேற ஏதாவது சிறப்புகள் இல்லைங்க, நாங்க அவ்வளவு பழக்கப்பட்டவங்க இல்ல. உங்க பேரு? என் பேர் செல்வராஜுங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்தீங்களா? நேற்றுக்கே வந்துட்டோம். நேற்றுக்கு ஒரு 10-11 கோயில் எல்லா பக்கம் போய் சுத்தணும். இன்னைக்கு காலையில இருந்து இந்த கோயில்ல இருக்கோம். சாயந்தரம் பிரதோஷ வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு சூரிய மண்டல நுழைவாள் போயிட்டு தான் போகணும்னு உட்கார்ந்து. அந்த சூரிய வாசல் திறந்தாதான் அந்த மறுபிறவி வந்து இருக்காது. இந்த கோயிலுக்கு வந்தாவே மறுபிறவி இருக்காது. அதுக்குள்ள நுழைஞ்சா 21 தலைமுறையினுடைய சாப விமோச்சனம், அதாவது பித்ரு தோஷம் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, முன்னோர்களுடைய சாபம், ஐயரு சாபம், மிருகத்தினுடைய சாபம், இந்த மாதிரி இலையினுடைய சாபம், மரத்தினுடைய சாபம், பச்சிகளினுடைய சாபம், இந்த மாதிரி சாபம் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா. இந்த சாபம் எல்லாம் விமோச்சனம், பாவம் மன்னிப்பு கேட்ட மாதிரி இங்க வந்துட்டு போனோம். அதெல்லாம் நீங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில நாங்களும் வந்து ஹரஹர நம பார்வதீவதையே ஹரஹர மகாதேவா. இது ஊர் க்ஷேத்திரம் பேரு தேப்பெருமாநல்லூர் ஊரு. க்ஷேத்திரம் வந்து வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம். இன்னொரு சுவாமிக்கு பேர் ருத்ராட்சேஸ்வரன் பேர். இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணா மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது இந்த ஆலயத்தோட ஐதீகம். எதனால தரிசனம் பண்ணா மறுபிறவி கிடையாதுன்னா, இந்த க்ஷேத்திரத்துல சனீஸ்வரனை இங்க சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுத்த க்ஷேத்திரம்.
அதனால மானிட பிறவி யார் தரிசனம் பண்ணா மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தோட ஐதீகம். அதனால இந்த ஆலயத்தை மானிட பிறவி யார் தரிசனம் பண்ணா மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்தோட ஐதீகமா இருக்கு. இங்க அகத்திய ரிஷிக்கு காட்சி கொடுக்கா க்ஷேத்திரம். அவருக்கு மறுபிறவி இருந்ததுனால் மகரந்த மகரிஷி வந்து அகத்திய ரிஷியை இடையூறு பண்ணார். இங்க மறுபிறவி இருக்கிறனா தடுத்தார். பூக்களா மாதிரி தடுத்தார். பூக்களா மாதிரி தடுத்தனா மகரந்த மகரிஷி சாபம் கொடுத்தார். அகத்திய ரிஷி பூப்போட இருக்கிற முகம் யாழி முகமா போகணும். அந்த சாபத்தை வாங்கினோன்னே கேட்குற, என்னோட வேலையை தான் செஞ்சேன், உனக்கு சாபம் திருப்பி எடுத்துக்கிறீரா, திருப்பி சாபம் கொடுக்கவான்னு கேட்குற. உனக்கு மறுபிறவி இதாக தான் தடுத்தேன், மறுபிறவி இருக்கு அதனால தான் தடுத்தேன் அப்படிங்கிற. அதனால இன்னொரு சாபம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அகத்திய ரிஷி மகரந்த மகரிஷி சாபம் கொடுக்குறேன். என்ன கேட்குறாருன்னா, பூப்போடு இருக்கிற முகம் யாழி முகமா போன சாபத்தை எவரையுமே அர்ச்சிக்கா பொருள் வாடாத மலரா கொண்டு எந்த சுவாமியை தரிசிக்க விடாம இடையூறு பண்ணி அந்த சுவாமியை பூஜித்தா உன்னோட சாப நிவர்த்தி. இப்பவே சாபம் இட்ட, இனிமே சுவாமியை பார்க்குற பாக்கியம் இல்லை எனக்கு அப்படின்னு அகத்திய ரிஷி இந்த க்ஷேத்திரம் தரிசனம் பண்ண திரும்பி போயிடுறார். மகரந்த மகர்ஷி வந்து ரொம்ப ஆண்டு காலமா இங்க பூஜை பண்ணி தன்னோட சாப நிவர்த்தி ஆகல. பல வருஷங்கள் ஆயிடுத்து. ஆனா அம்பாள்கிட்ட மண்டிட்டு அழுதாள், அந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது. அம்பாள் க்ஷேத்திர தீர்த்தம் யம தீர்த்தம் ஞான தீர்த்தமா மாத்தினா அதை ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஜனம் கொண்டாந்து சேர்க்கும்போது தன்னை அறியாம தடுமாறி தன் கைப்பட்டு ருத்ராட்சம் அறந்து சுவாமி திருமேனியில வந்து காட்சியா கிடைச்சது. அதனால ருத்ராட்சங்கிறது வாடா மடராச்சு. இதெல்லாம் பூஜித்து பார்க்கணும். ஒரு முகத்திலும் 14 முகம் வரைக்கிறது. அதனால கொண்டு அர்ச்சனை பண்ணி தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணார். நிவர்த்தி பண்ணோடனே சுவாமி கிட்ட நித்தியம் சூரியன் பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் சிவாச்சாரிய பூஜை 364 இங்க சூரியன் பூஜிக்கிறதா ஐதீகம். அதனால சூரிய மண்டல நுழைவு வாயின் பேர். நந்திக்கு மின் கேட்டு பாத்தீங்கன்னா சூரிய மண்டல நுழைவு வாயின் பேர். வருஷத்துல 2 நாள், மாசத்துல 2 நாள் அது தரிசனம் பண்ணலாம். மாசத்துல 2 பிரதோஷம் சாயர்ச்ச திறந்திருக்கும். வருஷத்துல மாசி மகம் மகா சிவராத்திரி திறந்திருக்கும். அந்த சூரியன் பூஜிக்கிறனா சூரிய மண்டல நுழைவு வாயின்னு அந்த வாசலுக்கு பேர். இன்னொன்னு கேட்கறானா, அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் மாசி மகம் மகா சிவராத்திரி இந்த தினங்கள் தான் அர்ச்சனை பண்ணி ருத்ராட்சத்தினா அர்ச்சனை பண்ணி பிரசாதமா வாங்கி உன் நாமதேயத்தை யார் சொல்றாலும் அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுக்குறார். ஆனா இந்த சுவாமிக்கு வில்வம் புஷ்பம் மாரி ருத்ராட்சம் தான் அர்ச்சனை, ருத்ராட்சம் தான் பிரசாதம். சுவாமி அர்ச்சனை பிரசாதத்தை வாங்கி சுவாமியோட நாமதேயத்தை பாராயணமா பண்ணணுங்கிற ஐதீகம் இங்க இந்த க்ஷேத்திரத்துல. காது கொடுத்து கேட்பார் நந்தின்னு பேருங்க. ஒரு காதான நந்தி பகவானுக்கு இருக்காது, ஒரு காது பின்னமா இருக்கும். 32 விதமான அபய லட்சணத்துல உள்ள நந்தி. யார் ஒரு மனசார நந்தி பகவான் பிரதோஷத்தன்னைக்கு தன் வாய முடி 5 அடி தூரத்துல இருந்து பிரார்த்தனை பண்றாரு சுவாமி கிட்ட நேரா சொல்றதா ஐதீகம். இங்க அம்பாள் வேதங்கள் சொல்றாருன்னா வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகி 365 வேதங்கள் சொல்றதா ஐதீகம் இந்த ஆலயத்துல. அதனால வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகி பேர். அம்பாளை பிரதோட தண்ணி அபிஷேகம் பண்ணி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாள் வந்து நமக்காக அன்னம் சாப்பிட்டு போனதா ஐதீகம். மனசார பிரார்த்தனை பண்ணா வந்து சாப்பிட்டு போறதா. அதுமாரி இந்த க்ஷேத்திரத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனம் அன்னமே தானம் இட்டார். அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். அதனால சப்த நாகங்கள் மகாலட்சுமி ராகுக்கு எதிராக அந்த தட்சிணாமூர்த்தி பூஜை பண்ணியிருக்கா. அதனால அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். அவருக்கு நீரூட்ட சாதம் தான் நைவேத்திய விசேஷம். இந்த க்ஷேத்திரத்தோட ஸ்தல புராணத்தை விநாயக பெருமானுக்கு 3 அவதாரமா எடுத்து இங்க ஆலயத்தோட ஸ்தல புராணத்தை சொன்னார் விநாயக பெருமான். அதனால மனித சரீரம், மிக சரீரம், மாய சரீரம் 3 சரீரமா இருந்து ஸ்தல புராணம் சொன்னதா ஐதீகம். அதனால இந்த ஆலயத்துல யார் தரிசனம் பண்ணாலும் 3 பிரதட்சணம். தீர்த்தம் யம தீர்த்தம் ஞான தீர்த்தமா ஸ்தல விருட்சம் வில்வ மரம். 2010 சூரிய கிரகண தண்ணி பாம்பு வில்வம் பறிச்சு சுவாமிக்கு இங்க ஒன்னா சாத்தினது. 2017 பாம்பு சட்டை உடிச்சிருந்து. அவ்வளவு சீக்கிரம் யாராலும் இங்க தரிசிக்க முடியாது. பிராப்தம் பூர்வ ஜென்மால புண்ணியமனவா மறுபிறவி இல்லாதவா இங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐதீகம். யார் மனசுல என்ன இருந்தா சுவாமியை பிரார்த்தனை பண்ணா வசீகரமா சுவாமி ஏத்துக்கிறதா ஐதீகம். இந்த ஊர் வந்து கும்பகோணத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தேப்பெருமாநல்லூர்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு. இந்த ஊர் இருக்குது. இங்க தரிசனம் பண்ணா மறுபிறவி கிடையாது. பூர்வ ஜென்மால புண்ணியம் பண்ணவா மறுபிறவி இல்லாதவா இங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐதீகம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. விஸ்வநாத குருக்கள் 9944474925.